என்னது கேக்கில் லாலிபப்பா? ஆமாங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டிஷ்ஷு பேர் கேக் பாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லேச்சர்ஸு 3 விதமான ஃப்ளேவர்ஃபுல் கேக்கு வச்சு அதோட க்ரீமு நட்ஸு மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டில்டா கேக்கு அழகாக சின்ன டப்பாவில் சிஸ்லிங் பவுடர்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தூவி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜார் கேக்கு 2 விதமான சைஸில் ஜார் கேக் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி லாவா கேக்கு நார்மலாக எல்லா பேக்கரியிலையுமே இப்போ வந்து கிடக்குது. மேலே அந்த லாவா கேக்கை டாப்பை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சுருப்பாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ், அதோடய வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜாரில் நல்லா மெல்ட் பண்ண சாக்லேட்டை வச்சுருந்தாங்க. அதோட டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் டிஎஸ் மஹாலில் டிசம்பர் 20-21 சுவை சந்திப்புங்கிற ஃபங்க்ஷனில் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே தான் இவங்களை மீட் பண்ண முடிஞ்சு. டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு சம்மந்தமான வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ கடைசியில் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை லிங்க் பண்ணுறேன். இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேஸில், அதாவது குழந்தைங்களுக்கு பர்த்டே, ஆனிவர்சரி கேக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான கேக்குமே எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி புதுசான டிஷ்ஷெல்லாம் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.